நம்ம கீழே போய் பூலோகத்தை பார்த்துட்டு வரலாம். இதுல யாரெல்லாம் வந்து ஆதார் கார்டு பரலோக ஆதார் கார்டு வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். ஐயா, இவ்வளோ அழகா இருக்கீங்க. நீங்களாம் எங்கிருந்து வந்திருக்கீங்க? நாங்க பரலோகத்துல இருந்து வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்க பரலோக ஆதார் கார்டு கொடுக்க வந்திருக்கோம். நீ உங்க கூட இருக்கிற எல்லாரும் கூப்பிட்டு. சலோமி, ஜெனிஃபா, ஆண்ட்ரூ எல்லாரும் வாங்க சீக்கிரமா. சிமியோன் எல்லாரும் வாங்க. ஷாலே, நீங்களே எதுக்கு லைன் நினைக்கிறீங்க? நான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு கிடைக்கும் போது சும்மா லைன் நினைக்கிறீங்க. வேஸ்ட். என் பேர் வந்து ஷெர்லி. நான் வந்து டெய்லி சர்ச் போகும்போது கரெக்டாக மாடர்ன் ட்ரெஸ்ஸாக போட்டு போவேன். நான் ரொம்ப வெள்ளக்குள்ள ட்ரெஸ் போட்டு போவேன். எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருப்பேன். என் பேர் இருக்கும். அப்போ நீ சர்ச்சுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு போகலாம். அப்போ நீ புது ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாருக்கும் காட்டுறதுக்காக தான் போகிற. அதனால உனக்கு ஆதார் கார்டு கிடையாது. அதனால நீ வெயிட்டிங் லிஸ்ட்டில் போய் நில்லு போ. எனக்கே ஆதார் கார்டு கிடையாதா? எனக்கே ஆதார் கார்டு கிடையாதாப்பா. உங்களுக்குலாம் சுத்தமாகவே கிடைக்காது. என் பேர் ஆண்ட்ரூ. நான் நல்லா பேர் போனேன். நல்லா பைபிள் வாசிப்பேன். நான் நல்லா பாஸ்டர் சொல்ல வசனம் நான் நல்லா கேட்பேன். நீ வந்து சர்ச்சுக்கு போவானா? நீ சர்ச்சில் ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்ப. அதால உனக்கு ஆதார் கார்டு கிடையாது. நீ வெயிட்டிங் லிஸ்ட் போ. என் பேர் ஜெனிஃபா. நான் ஏஸ்பாக என் ஆதார் கார்டு கண் பண்ணேன். அதான் எனக்கு தெரியுமே. ஏசப்பாக்காக உண்மையாக வாழ்ற சொல்லி நடிச்சிட்டு தான் அந்த சர்ச்சுக்கு போகும்போது வெறும் ப்ரேயர் பண்ணுவோம். பட் ஆனால் ஏசப்பாக்காக நீ உண்மையாக வாழ மாட்டேன். அதனால உனக்கு ஆதார் கார்டு கிடையாது. நீ வெயிட்டிங் லிஸ்ட்டில் போய் நில்லு போ. என் பேர் ஷலோமி. எனக்கு ஆதார் கார்டு இருக்கான்னு பாருங்க. இங்கே வாங்க ஒரு மினிட், நான் ஒன்று சொல்லணும். இந்த ஷெர்லின் இருக்கால, வீட்லேயே இருக்க மாட்டேன். எல்லா வீட்லேயும் போய் கதையாக பேசுவா. இந்த ஆண்ட்ரூ இருக்கால, ஊர்லேயும் பார்க்குறேன்னு எல்லா மக்களையும் ஏமாற்றுவான். இந்த ஜெனிஃபா இருக்கால, ஏசப்பா மாதிரி வேஷம் போடுவா. இவங்க இருக்காங்களே, கார்ட்டூன் வீட்டில் பாஸ்டர் சொல்கிறத பார்க்குறேன்னு சொல்லிட்டு கார்ட்டூன் தான் ஃபுல்லாக பார்ப்பாங்க. நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பேன். என் நேம் இருக்கான்னு பாருங்க. உன் பேர் இல்லை. நீ வந்து ஃபுல்லாக குறை தான் சொல்கிற. நீ உன் மனமே திருப்தியாக இல்லாமல் எல்லாருமே குறை சொல்கிற. அதெல்லாம் உனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் தான். உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது. பரலோக ஆதார் கார்டு இருக்கா பாருங்க. உங்களுக்கா? நீங்கள் ஏசப்பா சர்ச்சுக்கு போகிறீங்க, பாஸ்டர் போடுறது தான் யூடியூப்பில் பார்க்குறீங்க சொல்லிட்டு கார்ட்டூன் தான் பார்க்குறீங்க. அதனால உங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது. நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போய் நில்லுங்க போங்க. எனக்கு ஆதார் கார்டு இருக்கான்னு டக்குன்னு பாருங்க. எனக்கு டைம் ஆகுது. எனக்கு டைம் ரொம்ப முக்கியம். உனக்கு ஆதார் கார்டு கிடையாது. எதுக்கு? நீ சர்ச்சுக்கு போ. பட் நீ சர்ச்சில் இருந்து முடிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் நீ அங்கே இருக்க மாட்டேன். வீட்டுக்கு வந்துடுவேன். சர்ச்சில் இருக்க எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏசப்பாக்காக நீ பிரியமா வாழ. நீ ஒரு டைமை தான் பார்க்குற. அதனால உனக்கு ஆதார் கார்டு கிடையாது. அதனால நீ வெயிட்டிங் லிஸ்ட்டில் போய் நில்லு போ. டக்குன்னு எனக்கு தாங்க. எனக்கு வேற ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிட்டு, வேற டைம் வேற ரொம்ப ஆகிட்டு. டக்குன்னு தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு நான் பண்ணுறேன் பண்ணாம போகிறேன். அது உங்களுக்கு இதுக்கு. அப்போ உனக்கு ஏசப்பா முக்கியம் இல்லை, உன் வேலை தானே முக்கியம். அதனாலேயும் உனக்கு ஆதார் கார்டு கிடையாது. நீ வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போய் நில்லு போ. எனக்கு குடும்பம்லாம் இல்லையா? எனக்கு டைம் வேற ஆகுது ஆஃபீஸ்க்கு. டக்குன்னு தாங்க. அட தம்பி போய் நில்லு. என் நேம் சிமியோ. நான் சர்ச்சுக்காக எல்லாமே செய்வேன். நான் எல்லாமே பண்ணுவேன். நீ சர்ச்சுக்காக செய்வானா? நீ உன் முழு மனதாக கொடுக்க மாட்டேன். நீ வந்து அரைகுறை மனசாக கொடுப்ப. இனிமேல் நீ முழு மனசாக சொல்லி கற்றுக்கோ. அது உனக்கு ஆதார் கார்டு கிடையாது. நீ வெயிட்டிங் லிஸ்ட்டில் போ. எனக்கு வேற வேலை இல்லையா? எனக்கு குடும்பம்லாம் பார்க்க வேண்டாமா? உனக்கு குடும்பம் பார்க்கணுன்னா ஏசா பார்க்க நீ முழு மனசை கொடுக்கணும். நீ பார்க்காம நீ குடும்பத்தை பார்க்குறேன்னு அலையிற. அதான் உனக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது. இவ்வளோ மாதிரி நீங்கள் பணம் கொடுத்த ட்ரெஸ் வாங்கிட்டு சர்ச்சுக்கு போனால் நீங்கள் மினிக்கிட்டு இருக்க முடியாது. ஏசப்பாக்காக நீங்கள் உண்மையாக வாங்க. அப்போ தான் உங்களால் ஆதார் கார்டு கிடைக்கும். பரலோகத்துக்கு போக முடியும். இவனை மாதிரி ஆரம்பி சர்ச்சில் தூங்கிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா பிரசங்கத்தை கவனிங்க. இவனை மாதிரி சர்ச்சில் தூங்கினா நீங்கள் பரலோகம் போக முடியாது. உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது. இவ்வளோ மாதிரி ஏசப்பாவுக்கு உண்மையாக வாழ்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லக்கூடாது. இவ்வளோ மாதிரி ஏசப்பா கிட்ட நீங்கள் உண்மையாக வாழுங்க. இவ்வளோ மாதிரி யாரும் இருக்காதீங்க. இவாள மாதிரி யாரும் குறை சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்கள பாருங்க. இவ்வளோ மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கிடைக்காது. இவங்கள மாதிரி நீங்கள் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்காதீங்க. பாஸ்டர் சொல்கிறது நல்லா கவனிங்க. ஏசப்பாக்காக உண்மையாக வாழுங்க. இவனை மாதிரி நீங்கள் டைம் பார்க்காதீங்க. வேலைன்னு இருக்காதீங்க. ஏசப்பாக்கு உண்மையாக வாழுங்க. இவனை மாதிரி யாரும் அரைகுறை மனசா கொடுக்காதீங்க. முழு மனசா கொடுக்க கற்றுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது. இவங்கள மாதிரி நீங்க யாரும் தப்பு செய்யாதீங்க. ஏசப்பாக்காக உண்மையா வாழுங்க. God bless you. Happy New Year.